சாமி வணக்கம் சாமி. இன்னைக்கு மரபு காய்கறி கிழங்கு கண்காட்சி ஆரோவில்ல நடைபெறுது. இதை பற்றி உங்களுடைய இது சொல்லுங்கள் சாமி. என்னுடைய பேர் வெற்றிச்செல்வன். நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க நாங்கள். இது இசையம்பலப்பள்ளி ஆரோவிலுடைய பள்ளி. இது இங்கே 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அழகான பள்ளின்னு சொல்லலாம். என்னென்னா அவங்களுடைய திறமைகளை கண்டறிஞ்சு இந்த பள்ளியை அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதை அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை கொடுத்து வளர்க்கக்கூடிய பள்ளி இது. ரொம்ப ஸ்பெஷல் இது ஆரோவில் அந்த ஸ்கூல். இதில் விதைகள் கூட்டமைப்பு டீம் நம்மளுடைய டீம். அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விதை திருவிழாவை நடத்திட்டுருக்கோம். இதோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரபு விதைகள். அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போன காய்கறி, பழம், மூலிகை, மரம், இது எல்லாமே விதைகளை நம்ம இன்றைக்கி காட்சிப்படுத்தியிருக்காங்க நம்ம டீம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இப்போ ஒரு 400க்கும் மேற்பட்ட விதைகள் வகைகள் காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த உழுதுவன் சுந்தர் இருக்காங்க, இதுக்குள்ள விதைகள் கூட்டமைப்பு டீம் இருக்காங்க. இது அற்புதமான டீம். இது இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவில் இவங்க பயணித்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து காய்கறிகளை கொண்டுட்டு அதை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து விதைகளை எடுத்துகிட்டு இன்றைக்கி காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. நாம் இதில் பங்கெடுத்ததில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இவங்களுக்கு அன்பும் ஆதரவும் என்றைக்கு மக்கள்கிட்டையும் அரசாங்கமும் இவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவங்களுடைய செயல்பாடு ரொம்ப மிகப்பெரியது. வாழ்க்கையில் நல்லது செய்யலாம். ஆனால் இந்த போல் உணவுகளை விதைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு அதை எப்படி அதை மதிப்பு கூட்டுறது, அரிசி வகையில் எப்படி மதிப்பு கூட்டி சாப்பாடு செய்கிறது, அதெல்லாம் எல்லாமே டிஸ்பிளே இருக்குது. கடைகளும் வச்சுருக்காங்க. தேநீர் விருந்து, அது எப்படின்னா டீ எப்படி உருவாக்குறது, நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள. இது ஒரு மிகப்பெரிய கண்காட்சியில் இது அனுபவ பாடமாக இருக்குது உள்ள. இதை செஞ்சு கொடுத்த விதைகள் கூட்டமைப்பு, இசை பள்ளிக்கு, இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இவ்வளோ மக்கள், கணக்கில்லாத மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் இதில் பங்கெடுத்துட்டு அழகான விதைகள்லாம் வாங்கியிருக்கேன். நாமளும் பல பேர் சாகுபடியில் பண்ணி உலகம் பூரா மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நம்ம பெருமை கொள்கிறோம். இந்த பிள்ளைங்க மென்மேலும் வளரணும், நல்ல மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயற்கை விவசாயம் தொடரணும், பசுக்களை பாதுகாக்கணும், விதைகளை பாதுகாக்கணும், மரக்கன்றுகளை நடவு செய்யணும். நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு பாதுகாப்பாக இவங்க செய்யணும். இவங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். வாழணும். ஐயா, இப்போ உங்களுக்கு இந்த வருடந்தோறும் இதனுடைய வரவேற்பு எப்படி இருக்கு பொதுமக்களிடம்? நல்லா இருக்கு. இப்போ இது இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? பொதுமக்கள் ஆர்வத்துடன் இந்த விதைகளை காட்டுறாங்க. அவங்க விதைகளை கொண்டுட்டு வரணும். இப்போ விதை வாங்கிட்டு போவாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அதை அப்படியே வச்சுக்குவாங்க. மெயினாக அதை போட்டு அதை வளர்த்து அவங்க விதைகளை எடுத்துகிட்டு திரும்பி கொடுத்தா